இல்லை மேடம், எனக்கு ரொம்ப மன வருத்தம். காலைல எனக்கு 8 மணிக்கு தான் நியூஸ் தெரியும். எனக்கு தெரிஞ்சு காமராஜர், கற்கன் போன்ற பெரிய தலைவர்களுக்கு அடுத்த தலைவராக நான் அவரை மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா அவரோட கரெக்ஷன் மட்டும்தான் எந்த கட்சிக்காரங்களும் அவங்களோட கீழே இருக்கிறவங்க யாருமே கரெக்ஷன் கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறதுனா, திரையில் நடிக்க தெரிஞ்சவர், அரசியலில் நடிக்க தெரியாதவர். அந்த மாதிரி நம்ம அவரை எண்ணிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா நெக்ஸ்ட் சிஎம் அவர் தான். அவருக்கு தான் நான் 2 தடவை ஓட்டு போட்டிருக்கேன். எனக்குலாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு அழுவாத குறை தான். நான் எதிர்பார்க்காத மேம். ஆனால் இன்னொன்றுன்னா, இவங்க முன்கூட்டியே ஒரு இதுவும் பண்ணாமல் அவருக்கு ரொம்ப சீரியஸான பண்ணி அட்மிட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. இன்னும் கிட்ட கண் கலங்கின்னு தான் நானே இருக்கிறேன். ரொம்ப கஷ்டம் தான். அந்த மாதிரி தலைவர் இனிமேல் பிறப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆமாம், தலைவர் மதுரை அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமா ஃபீல்டில் எந்த ஒரு குற்றமும் பண்ணல. அவங்களான முள்ளே என்ன சொன்ன ஒரே தலைவர் யாருன்னா விஜயகாந்த் தான். மற்ற நான் அந்த எல்லாரையும் கேட்டிருக்கேன். எல்லாருமே இவங்க துரோகம் பண்ணாங்க, வடிவேல் துரோகம் பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ண தான் சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த சினிமா ஃபீல்டுலேயே இவரால் தான் நான் முன்னேறினேன், இவரால் நான் அழிஞ்சது இல்லைன்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் கேட்ட ஒரே பேர் விஜயகாந்த் மட்டும் தான். ஆமாம் மேம், கண்டிப்பாக போவேன். நான் இன்னும் வீட்டிலேருந்து அங்கே போகல கல்யாண மண்டபத்துக்கு. அங்கே போயிடுவேன் மேம், போய் பார்ப்பேன். அதான் ஆஃபீஸ் தான், கல்யாண மண்டபம் அங்கே தான் போகிறாங்க. கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம். சொன்னதுலேருந்து கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப மன வருத்தம் தான். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த அந்த கற்கன் காமராஜருக்கு அடுத்து நான் மனசில் பெரிய தலைவராக வச்சிருந்தது இவர் தான் மேம். விஜயகாந்த் அவர் தான் நான் வச்சுருந்தேன். அவர் தான் கரெக்ஷன். என்ன அதான் லஞ்சம் வாங்காத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் கீழே இருக்கவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினதில்லை நான் கேள்விப்பட்டது வரைக்கும். நெக்ஸ்ட் முதலமைச்சர் அவராக தான் வருவார் நினச்சேன். என்னன்னு தெரியல, சிஎம் இவர் வந்துட்டு இருக்காரு. ஆமாம், அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நானும் என்னுடைய ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் அனைவரும் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் சினிமாவில் தான் இருக்கேன், காஸ்டியூம் டிசைனர் இருக்கேன். அவரோட படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட காஸ்டியூம் சீஃப் வந்து ராஜேந்திரன், அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயகாந்த் சார் படம், ரமணா படம்லாம் நான் தான் கேப்டனுக்கு பர்சனலு. ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவர் உடம்பு சரியில்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நல்ல அரசியல் தலைவர், அரசியல் தலைவர், மனிதனே உள்ள மனிதர். அவரை மாரி ஒரு தர்மம் எனக்கு தெரிஞ்ச எந்த நடிகரும் கிடையாதுங்க. அவர் முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாருனாலாம் பார்த்ததெல்லாம் கிடையாது. அவரை மாரி ஒரு ஹெல்ப் மைண்டு, ஒரு பசியோடு வரவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே பண்ணியிருக்கார். நல்ல மனுஷன். சிஎம்மாக வர வேண்டியவர் தானே, முடியலையே. யாரோட எதிர்பார்க்கல. அவர் கரெக்டாக இருந்தாருன்னா அவர் தான் சிஎம். எங்களுக்கு கஷ்டமாக இருக்க, இப்போ நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வேறு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே ஒருத்தர் பார்த்துட்டு அங்கே தான் நாங்கள் போகிறோம். கட்சி ஆஃபீஸுக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்கள் இங்கே ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அங்கே தான் போகிறோம். உண்மையாகவே வந்து யாருமே குறை சொல்லாத ஒரு நல்ல மனிதருங்க, நல்ல மனிதருங்க. எல்லா சைட்லேயும் நல்ல மனிதருங்க. அவரை மாரிலாம் யாருமே நடிகரில் கிடையாதுங்க. அவரெல்லாம் சும்மாங்க. சில ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்ல விரும்பலைங்க. நான் எல்லாம் இவரை மாரிலாம் யாருமே இவரை மாரி ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது. ஹெல்ப் மைண்டு உள்ளவருங்க அவர். யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான். நீ பெரிய ஆள், நான் சின்ன ஆளுலாம் இல்லை. நல்ல மனிதர். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. எனக்கு அலை தான் வருது. அவர் மனவேதனை ஒன்றும் கிடையாது. நல்ல மனிதன் தான். ஒரு மனவேதனையும் கிடையாது. நல்லா தான் இருந்தார். நல்லா போயிருந்தார். நல்லா சினி ஃபீல்டில் ஒரு ஆள். என் வண்டியே ஒரு வாட்டி ஆட்டோ டிரைவர் ராஜக்கண்ணன் ஒரு வாட்டி வண்டி நான் படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேகேநகர் சிவன் பார்க்காண்ட